ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தோன்னா, சேது சார் எபிசோடில் சாட்டர்டே எபிசோட் பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து முக்கியமாக அந்த ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் இருக்கு இல்லைங்களா, அந்த டாஸ்க் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன அந்த டாஸ்க் வந்து கேர்ள்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஏன் பாய்ஸ் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஏன் பாய்ஸ் வந்து நோ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுன்றதுக்காக தான் அது தனி வீடியோவை போட்டிருக்கேன். அது இல்லாமல் மற்றது பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு புதுசாக ஆட் ஆகிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இதில் வந்து சேது சார் வரும்போதே வந்து ஆடியன்ஸ் பார்த்து என்ன சொல்வார்னா, ஒரு அதிகாரம் வந்து கைக்கு வரும்போது அதோட அழகே வந்து அதோட கையாளுதல் தான். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஸ்வாப்பிங்கும் கிடச்சிது, கேப்டன்சியும் கிடச்சிது. ரெண்டுத்தையுமே எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. நம்ம வாங்க அதை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கேர்ள்ஸ் அதை சொதப்பிட்டாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே டைமில் இப்போ ஃப்ரைடே எபிசோட்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஃப்ரைடே எபிசோடில் பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்டார் அந்த அந்த பிராண்ட் பற்றி தான். அது வந்து ஜாக்லின் தான் படிப்பாங்க. ஸோ அது என்னென்னா, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லும்போது 5 ஸ்டாரையும் கொடுத்துட்டு பிளாஸ்மாவில் வந்து அது வரைக்கும் அந்த 50 டேஸ் ட்ராவல் ஆகிருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோஸ் போட்டு அந்த 5 ஸ்டார், அதாவது அவங்க எதுவுமே பண்ணாத அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கேப்சர் பண்ணி ஃபோட்டோ அழகாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அவங்கவுங்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பர்சனலாக வந்து அவங்கவுங்களுக்கு வந்து எதுவுமே செய்யாத மூமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பில் இருக்குன்னா அதை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிறது. நிஜமாகவே 5 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் வந்து காலங்காலமாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தாங்க. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இப்போ வந்தாலும் அந்த 5 ஸ்டாருக்கு இருக்க மவுஸ் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஜென்ரேஷன் ஆகட்டும், இப்போ ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த 5 ஸ்டார் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்றது வந்து வயசான சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்பயுமே அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி 5 ஸ்டார் சாக்லேட்டுக்கு இருக்குது. நம்மளுக்கு இந்த டாஸ்க்கு பார்க்கும்போதுவே அது தோணுச்சுன்னு தான் சொல்லணும். எல்லோரும் கை நிறைய அந்த 5 ஸ்டார் வச்சிருக்கும் போது அது தோணுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த அந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்போது அது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் தான். அதை அவங்க ஷேர் பண்ணதும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதை சாப்பிட்டே ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு, அதாவது அந்த பிராண்டோட தத்துவமே வந்து டூ நத்திங் அப்படின்னும்போது நம்ம சாதாரணமாக சும்மா உட்காந்துருக்க நேரத்தை கூட என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த சாத மூமெண்ட்டை கூட சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினோன்னா அந்த 5 ஸ்டார் சாக்லேட் இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து ரசித்து சாப்பிடும்போது அதுலேயும் ஏதோ ஒரு யோசனை வந்து அதையும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் எதுவுமே பண்ணாத மூமெண்ட்ஸ் என்னமோ அந்த கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னும்போது அவங்கவுங்க ஃபோட்டோஸ் பார்த்து அவங்க உள்ளே போய் ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அது க்யூட்டாகவும் இருக்குது. அது அவங்க ஷேர் பண்ண விதமும் நல்லா இருந்தது. அப்போ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்து தான் சொல்வார். எல்லோரும் வந்து நான் ரொம்ப பேசுகிறேன்னு வந்து என்னை டார்கெட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் வந்து நான் யோசிச்சுட்டே உட்காந்துருந்த மூமெண்ட்ஸ் அது அப்படின்னு அவர் ஃபோட்டோ எங்கே போட்டிருந்ததோ அதை வச்சு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் தீபக் வந்து எனக்கு அந்த பாம் கொடுத்து உட்கார வச்சிங்களா, அந்த என்னது கடந்து வந்த பாதை டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் டவுன் ஆனேன். அப்போ நான் உட்காந்த மூமெண்ட்ஸ் அது அப்படின்னு அந்த ஃபோட்டோஸில் வச்சு சொல்வார். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாம் பஞ்சாயத்து அந்த க்ராசரிஸில், ஸோ வந்து நம்மளால் வந்து அங்கே கேர்ள்ஸ் டீம் எல்லாருக்குமே அந்த க்ராசரிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கணும் போது அந்த ஒரு கில்ட் ஃபீலில் நான் என்னடா பண்ணுறது ரொம்ப நிறைய பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு நான் உட்காந்த மூமெண்ட் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை சொல்லுவாங்க. ரயான் சொன்னது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து அவரோட பர்சனல் சொல்லியிருப்பார். அவங்களோட அக்கா டெலிவரிக்கு வந்து வீட்டுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 20-30 பேர் வந்திருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ டெலிவரி இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு ஆகுமான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் நல்லா தூங்கி எழுந்துச்சு மறுநாள் காலைல பார்த்தா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவர் போய் ஹாஸ்பிட்டலில் 1 மணி இருக்கும், எழுந்து போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது குழந்தையே பிறந்துட்டுருக்கும். ஸோ அந்த டூ நத்திங் மூமெண்ட் எனக்கு அதுதான் அப்படின்னு அவர் சொன்னது அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் அது போகும். இந்த டாஸ்க் ஆனவுடனே பார்த்திங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து சாக்லேட்ஸில் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் சாச்சனா வந்து நிறைய சாக்லேட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் தான் 24/7 வந்திருக்கு. ஸோ ஓகே, அவங்க ஒரு எப்பயுமே அந்த ஃபுட் ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பிக் பாஸே அமைச்சிருப்பார். அதாவது இவங்க போன வாரம் வந்து சேது சார் கிட்ட வந்து டேடி சாக்லேட்னு கேட்டதுனால சாக்லேட்டாக வந்துடுச்சு. மட்டன் பிரியாணி கேட்டதுனால
மட்டன் பிரியாணி மட்டும் வரலங்க, அது கூட சேர்ந்து ஸ்வீட்டு எல்லாம் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே வந்திருக்கு போல இருக்குது. ஒரே குஷி எல்லாருக்கும், எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்ற மூமெண்ட்ஸில் கூட வந்து சாச்சினா வந்து வெஜிடேரியன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குற மாதிரி கேட்குறாங்களாமா, நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி. யாரோ கேட்குறாங்க உள்ள கூட, ஏன் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா, வெஜிடேரியன் இருக்குல்ல அப்பிடைசர் இருந்தால் சாப்பிட்லாம்ல அப்படி சொல்லி தயிர் சாதத்தை சாப்பிட்ற மாதிரியே காட்டிட்டு இவங்க தட்டில் இருந்த ஃபுட்டை எடுத்து பக்கத்தில் சத்யாக்கெலாம் கொடுத்த மாதிரி. அதாவது இவங்க சாப்பிட மாட்டாங்க சிக்கன் மட்டன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேமராமேன் சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் தான் காட்டினார் அவங்க தட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு அந்த ஃபுட்டுக்காக பண்ணுறது தப்பு இல்லைங்க, ஆனால் அதுக்காக கொஞ்சம் பொய் சொல்லாமல் இருக்கலாம். பொய் சொல்லிட்டு அந்த வார்த்தையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அந்த பொண்ணை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம அதை பற்றி பேசணும், நம்ம போடலாம், ஸ்பெஷல் வீடியோவே போடலாம், ஓகேங்களா. அப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி அப்படியே அப்பாவித்தனமாக சாப்பிடும்போது குழந்தைத்தனமாக இருக்கிற பொண்ணு சௌந்தர்யா மேலே அந்த வன்மத்தை கொட்டும் போது நம்மளுக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்புறம் ஒரு டாஸ்க் விளையாடும் போது வந்து அந்த ராணி டாஸ்க் ஆகட்டும், ஜெஃப்ரிக் கொடுத்தது அந்த மாதிரி கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் மஞ்சரி பேட்ஜை எடுக்க போனதாகட்டும், அப்போல்லாம் அந்த பொண்ணை வந்து குழந்தைத்தனமாக பார்க்க முடியல. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப குழந்தைத்தனமாக போகிற அந்த ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. இல்லைனா ரொம்ப வன்மமாக இருக்கக்கூடிய அந்த வயசுக்கே உரிய அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் ரொம்ப ஓவராக வந்து அந்த பர்சனல் வெஞ்சன்ஸில் போயிடுறாங்க. ஸோ இவங்களை எந்த விதத்துலையுமே சேர்த்துக்க முடியாத ஒரு ஆளாக தான் அவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து கிளவர் கன்னிங்னஸ்னு கூட நான் சொல்லுவேன். அது புரியாதெல்லாம் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அது தெளிவாக பண்ணுறது. செய்கிற தப்பே தெளிவாக செய்யணும்னு சொல்லுவா இல்லைங்களா, அந்த மாதிரி செய்கிற மாதிரி தான் அது இருக்குது. ஓகே, அது அந்த பொண்ணோட குணம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபுட்டு எல்லாருக்கும் வரும், அது ஒரு பக்கம் ஆச்சு, எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே என்ன சொல்கிறது, சாப்பிட்டு முடித்தோடனே தூக்கம் வரும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு. ஆனால் தூங்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. அந்த விளையாட்டில் கொஞ்சம் விஷயங்கள் உண்மைலாம் வெளியில் வரும். அந்த விஷயம் வந்து எப்படிலாம் கேமை இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.